இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது மாகாணமாக இருந்த மதராஸ் பின்னர் தமிழ்நாடு என்ற பெயரின் மாநிலமாக முளைத்தது. ஆரம்பத்தில் 13 மாவட்டங்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு காலப்போக்கில் 32ஆக பிரிந்தது. பெரிய மாவட்டங்களின் முக்கிய நகரங்கள் தனி மாவட்டங்களாக மாறியது. நீண்ட காலமாக தமிழகத்தில் மாவட்டங்களின் எண்ணிக்கை 32ஆக இருந்த நிலையில் கடந்த 2019-20 காலகட்டத்தில் விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு, திருநெல்வேலியிலிருந்து தென்காசி, வேலூரிலிருந்து திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாகையிலிருந்து மயிலாடுதுறை உள்ளிட்ட முக்கிய நகரப்பகுதிகளை பிரித்து மாவட்டம் என்ற அந்தஸ்தை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். மேலும் தற்போது 7 புதிய மாவட்டங்கள் உருவாக்க இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம்னா, திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஆரணி பகுதியை தனியாக பிரித்து ஆரணி பகுதியை தனி மாவட்டமாகவும், கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருதாச்சலம் பகுதியை தனியாக பிரித்து விருதாச்சலம் தனி மாவட்டமாகவும், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தை தனியாக பிரித்து கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியை தனி மாவட்டமாகவும் அறிவிக்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பழனி பகுதியை தனியாக பிரித்து பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்க போகிறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பொள்ளாச்சி பகுதியை தனியாக பிரித்து பொள்ளாச்சி தலைநகரை கொண்டு தனி மாவட்டமாகவும், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கோவில்பட்டியை தனியாக பிரித்து கோவில்பட்டி தலைநகரை கொண்டு கோவில்பட்டி தனி மாவட்டமாகவும் அறிவிக்க போகிறாங்க. கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் நடக்குது. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்தை தலைநகரை கொண்டு தனி மாவட்டம் அமைக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த 7 புதிய மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 7 மாவட்டத்துக்கும் சேர்த்தோம்னா 45 மாவட்டங்களாக மாறப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.